பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் இந்த வாக்கு தத்துவங்களை உறுதியாக உங்களை நம்புகின்ற அநேக காரியங்கள், தன் அறியாது செய்கிற அநேக சூழ்நிலைகள் எதனால் உண்டாவது என்று சொல்லி உங்களுக்கு தெளிவாக திட்டமாக கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, திட்டமாக இந்த வசனத்தை படிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த செய்தி முடிய மட்டும் நிதானமாக உட்கார்ந்து கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கிற ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 12ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அதனால் நான் விரும்புகின்ற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கின்றது. அதன்படி நான் விரும்பாததையும் நான் செய்தானா நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கின்றது. நம்ம விரும்பாத காரியங்கள் நிறைய நடக்கும். நம்ம குடும்ப விஷயத்திலும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மன கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா அதன்படி நான் விரும்பினதையும் நான் செய்தால், நான் விரும்பாததை நான் செய்தால் அது நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கின்றது என்று 20ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 19 ஆனால் நான் விரும்புகின்ற நன்மையானது செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கின்றது. அதன்படியாக நான் விரும்பாததை செய்தால் அது நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவமே. இந்த பாவம் பாருங்கன்னா யாருக்கும் எந்த சூழ்நிலையும் உண்டாக்கும் என்று தெரியாது. ரோமர்ல அழகாக 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை படிக்கிறது. இந்த பாவம் எப்படிப்பட்டதாக சூழ்நிலை வருதுன்னா, சிம்சோன் வாழ்க்கையில் பெற்றோர் மத்தியில் நியாயாதி புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் படிக்கப்படும் போது, தேவனும் நம்பாமல் பெற்ற தகப்பனின் தாயை நம்பாமல் தன் சுயநலமாக போய் பாவத்தில் விழுந்து கண்ணை இழந்தவனாக மாறினான். இது தான் விரும்புகின்றது செய்யாமல் விரும்பாக செய்யக்கூடிய பாவமே அவனை கண்ணை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமும் வந்தது. வாழ்க்கையில் இன்னைக்கு கண்ணை இழந்தவர்களாக நிறைய பேர் இருக்கும் இல்லையா? கண்ணு இருந்தும் அது குருடாகும், காது இருந்தும் செவிடர்களாக ஏசாயா புத்தகத்தின் 43ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை என்னிடத்தில் கொண்டு வானேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் என்று சொன்னால் அது லேசான காரியமா என்று கேட்டால் அது ஒரு அதிசயமான காரியம். அப்போ நம்ம விரும்புகின்ற காரியத்தை எதுவுமே பிசாசன உள்நோந்து என்ன பண்ணுறான், அதை தடை பண்ணிக்கொண்டே தான் இருப்பான். நம்ம விரும்பாத அநேக காரியத்தை செய்ய முடியும். எப்படி செய்யனா, நம்ம எதை விரும்புகிறோன்ற தூரத்தில் நம் நினைவுகள் அறிந்தது. இந்த பிசாசு பாருங்க, ஆண்டவரும் தூரத்திலிருந்து நினைவுகள் அறிந்திருப்பார், பிசாசும் கூட இருந்து நினைவுகள் அறிந்திருப்பார். அப்போ எந்த காரியத்தை இவனை என்ன பண்ணலாம், ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குவதை போல ஒரு காரியம் துவக்கம், அது முடிவு பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு போவதை போல இருக்கும். இதுதான் பலர்கள் வாழ்க்கைக்கு ஒரு கேடு உள்ளதாக மாறி போகிற சூழ்நிலை. மனுஷன் நம்பி சபிக்கப்பட்டவனாக மாறினோம் என்று எரோமியால 17ஆம் அதிகாரம் இல்லையா தெளிவாக திட்டமாக 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்போது 9ஆம் வசனம் இந்த இதயம் கேடு உள்ளதாக மாறும். எப்படி என்றால் இந்த பாவமானது கேடு உள்ளதாக மாறும். இன்றைக்கி ரோமர் ஏன் படிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால், ஒரு மாதத்துக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கலந்த ஒரு மக பாவத்தில் செத்து நீதின்படி பிழைப்பது எந்த வசனம் என்று சொல்லி கேட்டதுனால அதை எடுக்க ஆரம்பித்தேன். இங்கே நிறைய வசனங்கள் உண்டு. பாவத்தில் செத்து நீதின்படி பிழைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்து ரோமர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் துவக்கி இன்றைக்கி படித்த 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அது தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மகளுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுது, நான் மரித்து போனதை போல் நான் வெளிப்பட்டது எனக்கு. அது என் கணவர் அதை கொன்ன உடனே அழ ஆரம்பித்தார், கலங்க ஆரம்பித்தார் என்று சொல்லி ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை அந்த சொப்பனம். ஆனால் ஆண்டவர் எல்லா தீங்கிலிருந்து விடுவித்த நாட்களை வெளிப்படுத்துவது தான். பாவத்தில் செத்து நீதின்படி பிழைக்க, தன்னை சூழ்ந்திருக்கிற பலவீனமோ, நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளோ, தன்னை சூழ்ந்திருக்கிற எத்தனையோ விரோதமான செயல்பட்ட ஆவி நம்ம விட்டு விளக்கின ஒரு சிறப்பான நாள் தான் மரித்து பிழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்கள் அநேகரை நம்ம காண முடியும்.
ஆனால் அவங்க சொல்லுகிற வேதனையை கொடுத்து பார்க்கப்படும் போது இப்போ கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த இரவு, அதாவது 12 மணிக்கு முன்பாக 11 மணி அளவுக்கு அவரோட பேசுகிறேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். கடவுளை தவிர எனக்கு யாரும் இல்லை என்று அடுத்த ஒரு கேட்டகிரி சொல்கிறாரு, என் மனைவியை தவிர எனக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அவரை நான் விசாரித்தேன். அப்போ விசாரிக்கப்படும் போது அவர் மனதில் பல சஞ்சலத்தை போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் விசாரிக்கிறேன். என் மனதுக்கு ஏவப்பட்டது பேசு என்று சொல்லி. ஏன் ஏவப்பட்டதுன்னா, அவர் யோசிக்கிற சிந்தனைகளும் அவர் பேசின வார்த்தையாக ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்துக்கும் மரணத்துக்கு ஏதாவது கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி தான் அவரோட ஆலோசனையில் பகிர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தர் நிச்சயமாக அவர் உயர்த்த போகிறார். அது எனக்கு நிச்சயமாக தெரியும். அது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனுஷபுத்திரனும் கிடையாது. அவர் சொன்னால் சில காலங்கள் கடந்து பயணிக்கும். நம்ம ரோமரில் இதே 4:23 இது ஆபிரகாமுக்கு மட்டும் உனக்காக எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் உரையப்பட்டது. இன்னைக்கு ஆபிரகாம் இந்த காலம் முடிந்து ஒரு சிலர் பேசுவாங்க. ஆபிரகாமுக்கு மட்டும் அல்ல, இன்றைக்கு விசுவாசிக்கிற உனக்கும் நான் செய்வேன், ஆபிரகாமை போல உயர்த்துவேன்றார். அப்போ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்மானித்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சத்தியம், உண்மையானதும், அது உடனடியாக செய்யாது, தாமதிக்கும். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக பிரச்சனை அகப்பட்டு கடலுக்கு அண்ணாண்ட பின்னாடி பார்த்தினா எதிராளி என்ன பண்ண விரட்டேறி கொண்டு வரான். எந்த சைட்லேருந்து மரணம் ஏற்படும் என்று ஒரு மன கஷ்டங்கள் வரும்போது உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு என்று சொல்லி யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் 14ஆம் வசனம் படிக்கப்படும் சொல்லுவார், யுத்தம் முன்னதல்ல கர்த்தருடையது. அப்போ நம்ம கையில் கொடுக்கப்பட்ட கோலை நீட்டி ஆகணும் இல்லையா? இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை படித்தாகணும் இல்லையா? இந்த வேதத்தை படிப்பதும் இல்லை, ஜெபிப்பதும் இல்லை, எப்படிங்க சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்? இப்போ பயத்துக்கு படிக்கிறோம், நெடுக்கத்துக்காக படிக்கிறோம், கடன் தொல்லையால் படிக்கிறோம், வியாதிப்பட்டன்னு படிக்கிறோம். அது எப்போதும் படித்து கொண்டே இருங்களேன். இன்னைக்கு ரோமர் புத்தகத்தை ஒரு அம்மா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற தெளிவாக சொல்லிட்டு அவங்க இந்நேரம் உறங்குகிற நேரம். ஆனால் என் இதயத்தில் ஒரு நாளும் அதை குறித்து யோசித்து கொண்டே இருப்பேன். சரி, இன்னைக்கு ரோமர் படிக்கலாம்னு சொல்லி ஆதியாகத்தில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 5ஆம் அதிகாரத்திலேருந்து குறைஞ்சது 5 அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கிறேன். அப்போ 5லேருந்து 10 வரைக்கும் படித்தாச்சு. அது ஆதியாகம் படிச்சுட்டுமே, நம்ம ரோமர் படிக்கலாமே என்று படிக்க ஆரம்பித்தேன். அப்போ படித்து கொண்டே தான் இருக்கிறேன். அந்த வசனத்துக்கு அப்புறம் தேவன் ஒவ்வொரு வசனம் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அப்போது நான் விரும்புகின்ற காரியத்தை செய்யாமல் நான் விரும்பாது செய்வது நான் அல்ல, எனக்குள் இருப்பது அந்த பாவமே என்று சொல்லி ரோமர் புத்தகத்தில் தெளிவாக திட்டமாக 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்போது ஆண்டவர் தெளிவாக அது நமக்குள்ள வாசம் செய்கிற விஷயத்தை கர்த்தர் தெளிவாக அது காட்டுறாரு. ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய சூழ்நிலை என்னப்பட்டதா இருக்குது, எப்படிப்பட்டிருக்கிறோம், அது எப்படி வாசம் செய்யுது, அது எம்னால வாசம் செய்து கொண்டிருக்குது, அதை நமக்கு யோசிக்கும் என்று சொன்னால் அழகா சொல்ற, அதன்படி நான் விரும்புகின்றதை செய்தால் அது எனக்கு நான் விரும்பாதது செய்தால் அது நானல்ல, எனக்குள்ள வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்வது என்றார். அப்போ எழுதவரே அழகாக சொல்லப்படுகிறாரு. சில விஷயத்தை பார்த்தா அதனால் நான் விரும்புகின்றது நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கின்றது என்றார். எத்தனையோ காரியத்தை நன்மை கொடுத்து நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அது ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படிக்கும் போதும் சரி, 9ஆம் அதிகாரத்தை படிக்கும் போதும் சரி, அந்த 28ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் நீதியோடு சீக்கிரமாக நம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டது. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் அதுதானே, நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரமா பூமியில ஒரு காரியத்தை அவர் நீதியோடு சீக்கிரமா தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அப்போ நிறைவேற்றி முடிப்பார் கர்த்தர் பூமியில சீக்கிரமா காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டது என்றார். அன்னைக்கு அதை தான் ரோமர் 4:23 வசனம் பண்ணுகிறது. இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, உனக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று நீ விசுவாசிக்க கூடுமானா முடியும்.
நிறைய விஷயத்தை தேவன் கற்றுக் கொடுப்பாரு. நீங்க பார்த்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிற மாதிரி, அவரை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 2வது 13 படிக்கிறோம், அதனால் கர்த்தராகிய நாமத்தை தொழுந்து கொள்ற எவனோ ரட்சிக்கப்படுவான். 2வது பார்த்தா 14 படிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிற எப்படி அவரை தொழுந்து கொள்ளாது இருப்பான், அவரை குறித்து கேள்விப்படாது என்று எப்படி விசுவாசிக்கான், பிரசங்கிக்கின்றோம் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். இவ்வளவும் இந்த ஒத்த வாக்கியத்தில் இருக்கு. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நமக்குள்ள வாசம் செய்து கொடுக்குற சின்ன விஷயத்தை கொஞ்சம் பாருங்க, தேடி பாருங்க. சிம்சோனை தேடி வந்தது தன் தாயின் கர்ப்பத்தில் மலடியாக இருந்த தாய்க்கு கர்ப்பத்தின் கனி கற்றுக் கொடுத்த அந்த பிள்ளை அழகாக ஆவிக்கு வாழ்க்கை நம்ம வளர்ந்து வரும்போது அது மெல்ல மெல்ல வாசலை திறந்து உள்ள புகுந்துடும். இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தோன்னா பேசுகிற வார்த்தைகள் கடினமாக இருக்கிறது. அப்போ அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்கள அவங்க கூட வாசம் செய்கிற பெருமை என்ற ஆவி, அவங்களுக்கு வாசம் செய்கிற பொய்யான ஒரு ஆவி, அவங்களுக்கு வாசம் செய்கிறது சத்தியம் இல்லாத ஒரு ஆவி. அப்போ இப்படிப்பட்ட ஆவிகள் மனிதன் இதயத்தில் உள்ள நுழைப்பட்டுனா பண்ணுதான் நமக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கோம். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்குள்ளேருந்து அநேக காரியத்தை தவறு நடந்து கொண்டிருக்குதானா, அது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பாவமே. அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டால் இரக்கம் பெறுவேன். இதுதான் நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மறைத்து 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 ஒழித்து ஒழித்து இன்னைக்கு அநேக பொய்களை சொல்லி கடந்து போகுது. எத்தனை விஷயத்த மனிதனுக்கு திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி மற்றவங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசி கொண்டிருப்பாங்க. ஏன் என்னை கொடுத்து கூட சரி பேசலாம், என்னை கொடுத்து நினைக்கலாம். அவர் முதல் மாரி கிடையாது. இப்போ உண்மை அதுதான், முதல் மாரி நான் கிடையாது. சில விஷயத்தை பார்த்தால் இன்று மாறும் இன்று மாறும் இன்று மாறும் என்று தன் பிள்ளைகளை கொடுத்து யோசித்து கொண்டு இருப்பது மனிதனுடைய தகப்பனுடைய இயல்பான ஒரு விஷயம். கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டு நான் கடவுளுக்கு அதை அர்ப்பணித்து கொடுத்துட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இனிமே கர்த்தர் வருங்காலத்தில் நன்மையும் கிருபை தொடரத்தக்க செய்து முடிப்பார். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பேசினாரு. அவர் வருத்தப்பட்டு கலங்குறாரு. எனக்கு யாரும் கிடையாது, இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொன்னால் கடவுள் கூட வந்துடுவார். எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, இது போனால் இது கிடைக்கும். சில சொத்தை சொல்லுவாங்க, தனக்கு பணம் இருக்கிறத பற்றி பேசுவாங்க, தனக்கு ஆஸ்தி இருக்கிறத பற்றி பேசுவாங்க, அண்ணன் இருக்கிறத பற்றி பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாரான்னு கேட்டால் செய்ய மாட்டார். ஏன்னா பல உதவிக்கு கூட இருப்பதை போல் நீ பேசி கொண்டிருந்தால் கர்த்தர் ஒதுங்கி போயிடுவார். எந்த உதவி இல்லைன்னு வனாந்திரத்தில் நின்று ஜனங்களை விடுவித்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீ விசுவாசிக்கணுமா? உன்னை அறியாத உனக்குள் பாவம் வாசம் செய்து கொண்டிருக்குது, அது அறிக்கை செய்து விடு. அது எப்படிப்பட்ட பாவம்ன்றது சிந்தித்து பாரு, இல்லையா? தூரத்து நினைவை அறிந்த கர்த்தர் கூடே இருந்து பிசாசு உள்ள வாழ்க்கை செய்து கண்ணை எழுந்து போகும் சிம்சோன் வாழ்க்கையை மாற்ற போது தன் வாழ்க்கையில் பார்த்தினா ஆதி ஆபிரகாம கூட அந்த கடைசி நேரத்தில் ஒரு ஆசை வந்ததுங்க. அந்த ஆசை நித்தம் பஞ்சங்கள் உண்டானது. வாழ்க்கையில் என்ன இருக்கிற எங்கே உங்களுக்கு ஆசையை கலரி விட்டு பாவத்துக்குள்ளே கொண்டு போதோ அந்த பாவத்தை அறிக்கை செய்து நீதியின்படி நீ பிழைக்கும்படியாக, சத்தியத்தின்படி நீ பிழைக்கும்படியாக, என் ஆண்டவராக இயேசுக்கு ரத்தத்தால் மீட்கப்பட்டவன்படியாக நீ மாறின என்று சொன்னால் அறிக்கை செய்து ஒப்புக்கொடு. கர்த்தருடைய அதிசயங்களை காணும்படி அந்நிய கண்கள் அல்ல, நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மாதம் நிறைவேறப்படும் போது பல நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். என்கிட்ட பேசினார் ஒருவர், 15 நிமிஷத்துக்கு மேலே பேசினார். எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை என்னாரு. ஒருவரும் இந்த உலகத்தில் அனாதை கிடையாது. கர்ப்பத்தில் கனி கொடுத்த கர்த்தர் கொடுத்து ஒரு நாளும் கைவிட மாட்டார். கூட இருந்து உன்னை காப்பார், கண்மணி போல் காத்துக்கொள்ள. பார்க்குற அன்பு சகோதர சகோதரி, நீ யாராக இருந்தாலும் அறிக்கை செய்து விட்டால் அதிசயத்தை காண முடியும். நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவாது. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். என் அன்பா நேசிக்கும் நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக சோதரிக்கிறோம், உடைய வல்லமைக்காக துதிக்கிறோம், உன்னை போற்றுகிறோம் சாமி. சகலத்தை பொறுப்படுத்து பார்க்கிற ஒவ்வொரு இன்னும் ஒப்பா உள்ளம் திறக்கப்படட்டும். சகலத்தை பொறுப்படுத்து வழி நடத்தும் நாம மகிமைப்படும் பெரிய கேசும் பிதா ஆமென். பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக ஒரு சிலர் சென்னை பட்டணத்தில் இருக்கிற இல்லையா ஒரு 4 பேர் இடத்துல நான் சொல்லியிருந்தேன். நான் 4 பேர் பேரை நான் சொல்ல விரும்பலை. அந்த 4 பேரும் நல்லா இதை பற்றி தெரிஞ்ச செய்தியை பார்க்குறவங்க தான். இதை பார்க்கப்படவும் உள்ளம் திறக்கப்பட்டால் இந்த பணத்தை அனுப்புங்க. இன்றைக்கும் மழை தான் இல்லையா, தினந்தோறும் ஏதோ ஒரு விதத்தில் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதை சீக்கிரமாக அதை கட்டி முடிக்கக்கூடிய வழியை வாசல் திறக்கணும் என்றால் நீங்கள் கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.